ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸோட நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் சிலபஸை சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் வைஸாக ஒரு டாபிக் வந்து இருக்கும். நம்ம அந்த ஒரு டாப்பிக்கான சமச்சீர் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல் டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேஷனல் ரெனைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. இது வந்து சமச்சீர் புக்கில் 6th to 12th வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ நம்ம வந்து அதை மட்டும் கட் பண்ணி கம்பைல் பண்ணி அதுக்கான பிடிஎஃபை வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்கும். அது போக பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த நோட்ஸு, இதுக்கான யூடியூப் வீடியோ லிங்க், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன போர்ஷனாக படித்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பைலிங்குவலாக வந்து இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ இன்னும் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரேங்கிங், டீட்டெயில் ரிப்போர்ட் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டாப் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அவங்களோட ரேங்க் என்ன, ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில் ரிப்போர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஓவரால் சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து 66 டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து சிலபஸ் முடிச்சிடலாம். இது போக இன்னொரு சைடில் உங்களுக்கு தினமும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்காமலே நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி வந்து இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு சில ஏரியாவில் இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், முக்கிய சார்த்துகள், இதை சார்ந்த கொஸ்டின் எப்போதுமே வந்து இருக்கும். இதை நம்ம வந்து டெய்லி டாஸ்க்கை வந்து கொடுத்துருப்போம். தினமும் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஆர்டிக்கல்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு 10க்குமே ஆன்சர் தெரில அப்படின்னாலும் நீங்கள் அதை அட்டன் பண்ணி முடிச்சோன்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். அப்போ நீங்கள் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படியே படிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ரீஅட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10ல் 2வது மினிமம் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும். நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல், இயர், அதுக்கப்புறம் வந்து யூனிட் 8, 9, டூ யூ நோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸ், சோசியல், ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் லீடர்ஸ், கரண்ட் அஃபேர், நம்ம இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டாப்பிக்கை வந்து பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா ஃபேக்டையும் குவிஸை அட்டன் பண்ணி வந்து படிச்சிடலாம். ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டை படித்து எழுதுவீங்க. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரீ டைமில், ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 நிமிஷம் கேப்பு, 5 நிமிஷம் கேப்பு, இந்த மாதிரி கேப் தான் அதிகமாக வந்து கிடைக்கும். ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து புக்கை வச்சோ பிடிஎஃப் வச்சோ வந்து படிக்க முடியாது. ஸோ அந்த சின்ன சின்ன கேப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணியே நீங்கள் எல்லா ஃபேக்டையும் வந்து படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாக படித்து எழுதுறீங்க, இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா மெமரி பில்டர் மாதிரி இந்த டெய்லி டாஸ்க்கை அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க. ரெண்டையும் ரேண்டமாக பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸை ஸ்ட்ராங்காக ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா February 22 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஃபுல் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இந்த கோர்ஸ்லேயே வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுக்குமான லிங்க்குமே இருக்குது. நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அதுலேருந்தே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்பில் லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட கன்வீனியன்ட் டேயில், கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட டேயில் தான் அட்டன் பண்ணணும், குறிப்பிட்ட டைமில் அட்டன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்தோடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், உங்கள் ரேங்கிங், இது எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் மறுபடியும் எப்போனாலும் ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி படித்து வந்து பார்த்துக்கலாம். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 699. நீங்கள் டேரெக்டாக ஆப்லேருந்தே பே பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.